Hello students, இன்னைக்கு multiple integral வந்து change the order of integrations பார்க்கலாம். Question வந்து change the order of integration in integral 0 to 4 integral x square by 4 to 2 root x x by dy dx and then evaluate it. ஸோ ஒரு டபுள் இன்டகிரேஷன் கொடுத்துருக்காங்க, அதோடைய ஆர்டரை சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் பண்ண பிறகு தான் நம்ம எவாலுவேட் பண்ணணும். ஆர்டரை சேஞ்ச் பண்ணுறதுனா என்னென்னா, இங்கே dy dxை வந்து நம்ம dx dyக்கு மாற்றணும். இது டபுள் இன்டெக்ரல், அதனால 2 வேரியபிள் இருக்கும். 2 வேரியபிள் என்னன்னா எக்ஸ் அண்ட் ஒய். அதனால நம்ம என்ன பண்ணலாம்னா எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சஸ் என்ன பண்ணிக்கலாம், ட்ரா பண்ணி வச்சுக்கலாம் டு ஃபைண்ட் த ரீஜன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, ஸ்டெப் 1 என்ன பண்ணுங்க, கிவன் இன்டெக்ரல் ஐன்னு எழுதிக்கோங்க. ஸோ ஐன்னு எழுதிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா லிமிட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ லிமிட்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு இங்கே dy இருக்கு. ஸோ y வேரிஸ் ஃப்ரம் எக்ஸ் ஸ்கொயர் பை 4. ஸோ y இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பை 4 டு y is equal to 2 root x. So y is equal to 2 root x. இது first limit. Second limit என்னன்னா x is equal to 0. So x is equal to 0 to x is equal to 4. So x is equal to 4. So இதான் 4 boundary. இந்த 4 boundary வச்சு தான் limit find out பண்ண போறோம். So y is equal to x square by 4. இந்த 4 இந்த side கொண்டு வந்துட்டோம்னா 4y is equal to x square. ஏன்னா x square equal to 4y. So இது ஒரு parabola. அது மாதிரி இங்கே ரெண்டு பக்கமும் ஸ்கொயரிங் பண்ணிங்கன்னா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர் 4 ஆகிடும். ரூட் எக்ஸ் ஸ்கொயர் பண்ணால் 4x. ஸோ இதுவும் ஒரு பேரபோலா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த பேரபோலா எடுத்துக்கலாம். இந்த பேரபோலா என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4y. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4yனா இட்ஸ் அ பேரபோலா ஓப்பன் அப்வர்ட்ஸ். ஸோ இந்த பேரபோலா தான் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4y. நெக்ஸ்ட் பவுண்டரி என்னென்னா ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x. ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4xனா இந்த பேரபோலா ஓப்பன் ரைட்வர்ட்ஸ். ஸோ இந்த பேரபோலா வந்து ஓப்பன் அப்வர்ட்ஸ், இந்த பேரபோலா வந்து ஓப்பன் ரைட்வர்ட்ஸ். நெக்ஸ்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இருக்கு பவுண்டரியில். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0னா ஒய் ஆக்சஸ். ஸோ இது ஒய் ஆக்சஸ், இதுதான் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நெக்ஸ்ட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4 என்னன்னா பேரலல் டு ஒய் ஆக்சஸ். அப்போ பேரலல் டு ஒய் ஆக்சஸ்க்கு ஒரு லைன் போடுங்க. ஸோ இந்த லைன் தான் வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ லிமிட் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ இதுதான் என்னுடைய ரீஜன். ஸோ ரீஜனை ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரீஜனில் என்ன பண்ணணும்னா ஆர்டரை சேஞ்ச் பண்ணிவிட்டு சால்வ் பண்ணணும். ஆர்டரை சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னா இந்த பாயிண்ட்டை கண்டுபிடிக்கலாம். ஸோ ஆப்வியஸாக இந்த பாயிண்ட் வந்து 0,0. ஸோ இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரபோலா வந்து இன்டர்செக்ட் ஆயிருக்கு, ப்ளஸ் இந்த லைனும் இன்டர்செக்ட் ஆயிருக்கு. அப்போ எக்ஸ் 4 தான். ஸோ எக்ஸ் 4 ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. அப்போ ஒய் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பேரபோலாவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த பேரபோலாவும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒய் கண்டுபிடிக்கிறதுக்கு. இப்போ ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 இன்ட்டு எக்ஸ் என்னது 4. 4 இன்ட்டு 4. 4 இன்ட்டு 4 வந்து 16. அப்போ ஒய் ஸ்கொயர் 16னா ஒய் என்னது 4. ஸோ ஒய்யும் என்னது 4. ஸோ ஒய் பாயிண்ட் என்னன்னா 4,4 0,0. இப்போ இந்த லாஸ்ட் பாருங்க, இங்கே எக்ஸ் இருக்கா, இந்த எக்ஸ் இருந்ததுன்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நேராக ஸ்ட்ரிப்பை போடுங்க. ஸோ இங்கே ஸ்ட்ரிப்பை வரைஞ்சா போதும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நேராக ஸ்ட்ரிப் வரைங்க. ஓகேவா? இங்கே ஒய் இருந்ததுன்னா ஒய் ஆக்சிஸ்க்கு நேராக ஸ்ட்ரிப் வரையணும். இப்போ இங்கே எக்ஸ் இருக்கா, அப்போ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நேராக ஒரு ஸ்ட்ரிப்பு வரைங்க. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு நேராக ஸ்ட்ரிப்பு ஃபஸ்ட்டு பாட்டம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்ன்றனால ஒய் பார்க்கணும். ஸோ ஒய் என்ன இருக்குது 0. ஸோ நியூ லிமிட்ஸ் என்னென்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 ஃபஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு இந்த ஸ்ட்ரிப்பை இங்கே மூவ் பண்ணுங்கள். இங்கே மூவ் பண்ணால் டாப்பில் என்ன டச் பண்ணுது கர்வை, எந்த கர்வையும் டச் பண்ணாது. திருப்பி ஸ்ட்ரிப்பை இங்கே மூவ் திரும்பி ஸ்ட்ரிப்பை இங்கே மூவ் பண்ணுங்கள், டாப்பில் டச் பண்ணாது. இப்படி ஸ்ட்ரிப்பை மூவ் பண்ணும்போது எங்கே போய் கர்வை டச் பண்ணால் இந்த இடத்துல தான் இந்த 3 பேரபோலாவும் 2 பேரபோலாவும் ஒரு லைனும் டச் பண்ணுற இடத்துல தான் போய் டச் பண்ணும். ஸோ ஒய் 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்போ அங்கே ஒய் என்னென்னா 4. ஸோ ஒய் இஸ் ஈக்குவல் டு 0 டு ஒய் இஸ் ஈக்குவல் டு 4. இப்போது பாட்டம் டு டாப் பார்த்துட்டோமா. இப்போ லெஃப்ட் டு ரைட் பார்க்கலாம். இப்போ லெஃப்டில் என்ன கர்வ் இருக்குது, இது என்ன கர்வு, இந்த கர்வ் வந்து ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x. ஆனால் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் வேணும். அப்போ எக்ஸில் எப்படி எழுதலாம், எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு y square by 4. அப்போ x is equal to y square by 4. 2. இப்போ லெஃப்டில் கர்வ் பார்த்துட்டோமா. இந்த ஸ்ட்ரிப்பை ரைட்டில் என்ன கர்வை டச் பண்ணுது, ரைட்டில் இருக்கிற கர்வ் தான் இந்த கர்வ் x square equal to 4ay. இப்போ எக்ஸில் வேணும். எக்ஸ்னா ரூட் ஆஃப் 4y. ரூட் ஆஃப் 4y எப்படி எழுதலாம்னா 2 root y. அப்போ x is equal to 2 root y. இப்போ நியூ லிமிட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நியூ லிமிட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். லிமிட்டில் இங்கே வந்து y ஸ்கொயர் பை 4 to 2 root y. நெக்ஸ்ட் இது 0 to 4.
இப்போ இந்த dy dxக்கு பதிலா எப்படி எழுதணும்னா dx dy. இப்போ இன்டகிரேட் பண்ணலாம் with respect to x first. ஸோ x first இன்டகிரேட் பண்ணதுனால இந்த 0 to 4 இந்த dyயும் தனியாக அப்படியே வச்சுக்கோங்க. இந்த y இங்கே y இருக்கு, அந்த yயும் ஓரமாக வச்சுக்கோங்க. x இன்டகிரேட் பண்ணோம்னா x ஸ்கொயர் பை 2. ஸோ லிமிட் என்னன்னா y ஸ்கொயர் பை 4 to 2 root y. இப்போ இந்த 2 கான்ஸ்டன்ட் தானே, அதனால அந்த 2வை கூட என்ன பண்ணிடலாம், வெளியே காமனாக வெளியே எடுத்துடலாம். ஸோ y பை 2 இன்டூ எக்ஸ் ஸ்கொயரு, லிமிட் வந்து y ஸ்கொயர் பை 4லேருந்து 2 root y dy. இப்போ அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த 2 கம்ப்ளீட்டாக வெளியில் எடுத்துருங்க. 1/2 அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணால் 2 root y-ஆ, அப்போ 2 root y-ஐ நம்ம ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும், 4 root y ஸ்கொயர் பண்ணால் y. ஸோ இது 4y மைனஸ், இப்போ லோவர் லிமிட்டை என்ன பண்ணணும், y ஸ்கொயர் பை 4 ஹோல் ஸ்கொயர். அப்போ y ஸ்கொயர் பை 4 ஹோல் ஸ்கொயர் என்னது, y பவர் 4 பை 4 ஸ்கொயர் வந்து 16. அப்போ மைனஸ் y பவர் 4 பை 16 அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் dy. இப்போ இன்டகிரேட் பண்ணோம் dy-ஆல். ஸோ dy-ஆல் இன்டகிரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த y என்ன பண்ணிக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ இது 4y ஸ்கொயர் ஆகிடும், இது வந்து y பவர் 5 பை 16 ஆகிடும் இன்டூ dy. இப்போ சிங்கிள் வேரியபிள் ஆகிடுச்சு, y மட்டும்தான் இருக்குது. இப்போ y இன்டகிரேட் பண்ணலாம். ஸோ i இஸ் ஈக்குவல் டு 1/2 அப்படியே வெளியிலே வச்சுக்கோங்க. y 4 இன்டூ y ஸ்கொயர் இன்டகிரேட் பண்ணோன்னா y கியூப் பை 3 மைனஸ் 1/16 அப்படியே வச்சுக்கோங்க. y பவர் 5 இன்டகிரேட் பண்ணோன்னா y பவர் 6 பை 6. லிமிட் வந்து 0 to 4. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு 1/2 into okay sorry இங்க வந்து 4y, yes 4y, 4 into upper limit to 4. so y cube வந்து 4 cube, so 4 cube divided by 3 minus 1/16 into 4 power 6 divided by 6. lower limitல 0 இருக்கு, இங்கேயும் y 0, இங்கேயும் y 0. ஸோ இது என்ன ஆகும்னா ரெண்டுமே வந்து 0 ஆகிடும். ஸோ லோவர் லிமிட்டை நம்ம யோசிக்க வேணாம். இதுலேருந்து 4 கியூபை வெளியில் எடுத்துடலாம். ஸோ ஆல்ரெடி 2வும் கீழே இருக்குது, ஸோ 2வும் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பேலன்ஸ் என்ன இருக்குன்னா 4/3 மைனஸ் 1/16. இப்போ 4 கியூப் வெளியில் எடுத்துட்டோம் இதுலேருந்து, அப்போ பேலன்ஸ் என்ன இருக்குன்னா வெறும் 4 கியூப் மட்டும்தான் இருக்கும். ஸோ 4 கியூப் என்னன்னா 64. ஸோ இன்டூ 64/6. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த 64யும் இந்த 16 என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணலாம். 64யும் 16 டிவைட் பண்ணால் இது 1 டைம்ஸ் வரும், இது 4 டைம்ஸ் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 4யும் 6யும் 2 டைம்ஸில் கேன்சல் பண்ணிடலாம். ஸோ இட் வில் பி 2/3. ஸோ 4 கியூப் வந்து 64, 64 டிவைடட் பை 2 இன்டூ 4/3 மைனஸ் 2/3. ஸோ 4/3 மைனஸ் 2/3 என்னன்னா 2/3. ஸோ 64 டிவைடட் பை 2 இன்டூ 2/3. ஸோ இந்த 2 நீங்கள் கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய ஆன்சர் வந்து 64/3. ஸோ இந்த இன்டர்வலுடைய வேல்யூ என்னன்னா 64/3. ஸோ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து எக்ஸ் இருந்ததுன்னா ஸ்ட்ரிப் எங்கே எடுக்கணும், எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக ஸ்ட்ரிப் எடுத்து நியூ லிமிட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ஆர்டரை சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம சால்வ் பண்ணோம். ஸோ இதே மாதிரி இன்னொரு ப்ராப்ளம் பார்க்கலாம். கொஸ்டின் சேம் திங் தான், சேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷனு இன் இன்டெக்ரல் 0 to infinity integral 0 to y e power minus y square by x dx dy, then evaluate. ஸோ சேம் திங் ஆர்டரை சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறமா எவால்வேட் பண்ணணும். ஸோ கிவன் கொஸ்டினை ஐன்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஐன்னு எடுத்துகிட்டு இப்போ லிமிட் பாருங்கள். ஸோ லிமிட் என்ன இருக்குது இங்கே, த லிமிட்ஸ் ஆர் x, இங்கே x varies from 0 to x varies y. So x is equal to 0 to x is equal to y. Next y எடுத்துக்கோங்க. y என்ன ஆகுது 0 to y equal to infinity. So y is equal to 0 to y equal to infinity. So இதை வந்து நம்ம draw பண்ணிக்கலாம். x and y axis தான். So first x is equal to 0. x is equal to 0ன்றது என்னுடைய y axis. Next x is equal to y ன்றது
It's a line parallel to, sorry, it's a straight line passing through the origin. X is equal to y. Next y equal to 0 ன்றது x axis. Next y is equal to infinity வந்து it's a line parallel to x axis. So இங்கே தான் y is equal to infinity வரும். So இதுதான் என்னுடைய region. இப்போ நியூ லிமிட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ சேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் என்னன்னா, இந்த dx dy தான் என்ன மாற்ற போறீங்க, dy dxன்னு மாற்ற போறீங்க. ஸோ இங்கே என்ன இருக்கு, y இருக்கா, அப்போ y இருந்தா y ஆக்சிஸ்க்கு நேராக ஸ்ட்ரிப்பை ட்ரா பண்ணணும். அப்போ இதுதான் என்னுடைய y ஆக்சிஸ். அப்போ y ஆக்சிஸ்க்கு நேராக என்ன பண்ணுங்க, ஸ்ட்ரிப்பை ட்ரா பண்ணுங்க. ஸோ இதுதான் ஸ்ட்ரிப்பு. ஸோ ஸ்ட்ரிப்பை ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட் எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் என்னன்னா 0,0. இந்த பாயிண்ட்ல வந்து y தெரியும், y இங்கே இன்ஃபினிட்டி கொடுத்துருக்கு. ஸோ y உடைய வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி. இப்போ x இஸ் ஈக்குவல் டு ஒய்யா, ஸோ x இஸ் ஈக்குவல் டு ஒய்னா y இன்ஃபினிட்டியாக தான் x என்னது, எக்ஸும் இன்ஃபினிட்டி தான். அப்போ இந்த பாயிண்ட் இன்ஃபினிட்டி. இப்போ இந்த ஸ்ட்ரிப் எடுத்துட்டிங்களா, இந்த ஸ்ட்ரிப்பை லெஃப்ட்லேருந்து ரைட்டில் மூவ் பண்ணணும். ஸோ லெஃப்டில் ஃபஸ்ட்டு ஸ்ட்ரிப் எங்கே ஸ்டார்ட் ஆகும், x இஸ் ஈக்குவல் டு 0ல் ஸ்டார்ட் ஆகும். ஸோ x இஸ் ஈக்குவல் டு 0 to இப்போ ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு மூவ் ஆகுது. மூவ் ஆகும்போது இங்கே எந்த கர்வையும் டச் பண்ணாது. ஸ்ட்ரிப்பை இங்கே வந்துட்டாலும் இங்கேயும் எந்த கர்வையும் டச் பண்ணாது. எப்போ டச் பண்ணும், இந்த பாயிண்ட்டை டச் பண்ணாத டச் பண்ணும். அப்போ அங்கே எக்ஸ் என்னது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. இப்போ பாட்டம் என்னது, பாட்டம் லைன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய். ஆனால் எனக்கு ஒயில் வேணும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய், ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். டாப்பில் என்ன இருக்கு, டாப்பில் ஒய் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. அப்போ y ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. ஸோ இதுதான் என்னுடைய நியூ லிமிட்ஸ். இப்போ நியூ லிமிட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ உள்ள வந்து எக்ஸ்லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். நெக்ஸ்ட் இது வந்து 0 டு இன்ஃபினிட்டி. இங்கே dx dyக்கு பதிலாக dy dx. இப்போ ஃபஸ்ட்டு வித் ரெஸ்பெக்ட் டு yல இன்டெகிரேட் பண்ண போகிறோம். இப்போ வித் ரெஸ்பெக்ட் டு yல இன்டெகிரேட் பண்ணலாம்னா இங்கே ஒரு y இருக்குது, இங்கே ஒரு y இருக்குது. அப்போ ரெண்டு இடத்துல y இருக்குது. அப்போ சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணலாம். சப்ஸ்டியூஷன் எப்படி யூஸ் பண்ணலாம்னா y ஸ்கொயர் பை x ஈக்குவல் டு டீன்னு எடுத்துக்கோங்க. அப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/x ஓரமாக வச்சுக்கோங்க. டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் y ஸ்கொயர் வந்து 2y dy, டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் t வந்து dt. அப்போது y dy என்னது, y dy இஸ் ஈக்குவல் டு இந்த x இந்த சைட் போடுமா, ஸோ x இன்ட்டு dt, இந்த இது வந்து டிவைடட் பை 2 ஆயிரும். ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணலாம். சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி லிமிட்டை மாற்றணும். ஸோ லிமிட்டை மாற்றுறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, ஒய்யுடைய லிமிட்டு ஒன்று வந்து எக்ஸு, இன்னொன்று வந்து அப்பர் லிமிட் வந்து இன்ஃபினிட்டி, லோவர் லிமிட் எக்ஸ். அப்போ டி என்னது, இங்கே இந்த இடத்துல எக்ஸ் கொடுங்க. எக்ஸ் கொடுத்தா என்ன வரும், எக்ஸ் ஸ்கொயர் பை எக்ஸு. அப்போ இதை கேன்சல் பண்ணால் ஒரு எக்ஸ் வரும். ஸோ டி எக்ஸ் தான். நெக்ஸ்ட்டு இன்ஃபினிட்டி கொடுங்க. இன்ஃபினிட்டி கொடுத்தீங்கன்னா இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி பிகம் சேம் இன்ஃபினிட்டி. அப்போ லிமிட்டில் எந்த சேஞ்சும் இல்லை, லிமிட் சேம் லிமிட் தான். ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். So I is equal to integral 0 to infinity integral x to infinity e power y square by x என்னது minus t, e power minus t into y dy. y dy என்னது, y dy is nothing but x by 2 into dx. So x by 2 into dt. அப்புறம் வெளியில் ஒரு dx இருக்குது. சப்ஸ்டியூஷன் தான் பண்ணியிருக்கோம், இன்னும் நம்ம இன்டகிரேட் பண்ணலை. இப்போது y xன்ற வேரியபிள் இப்போ எப்படி மாறிடுச்சுன்னா t xஆக மாறிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு tயை இன்டகிரேட் பண்ண போகிறோம். இப்போது நம்முடைய வேரியபிள் என்னென்னா எக்ஸும் டீயும் மட்டும்தான் நம்முடைய வேரியபிள். அப்போ இன்டகிரேட் பண்ண போகிறோம். ஸோ இன்டகிரல் ஈக்குவல் டு 0 to infinity. ஸோ எக்ஸு இப்போ கான்ஸ்டன்ட்டு எக்ஸ் பை 2 அப்படியே வச்சுக்கோங்க. இன்டெக்ரல் ஆஃப் இ பவர் மைனஸ் டி என்னென்னா இ பவர் மைனஸ் டி பை மைனஸ் 1. லிமிட் என்னென்னா எக்ஸ் டு இன்ஃபினிட்டி டிஎக்ஸ். இப்போது அப்பர் லிமிட் வந்து இன்ஃபினிட்டியா, அப்போ இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி பை மைனஸ் 1 மைனஸ் லோவர் லிமிட் வந்து எக்ஸா, அப்போ இ பவர் மைனஸ் எக்ஸ் பை மைனஸ் 1. அப்போ இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி என்ன ஆகிடும், 0. 0 டிவைடட் பை எனிதிங் பிகம் 0. இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், இந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இ பவர் மைனஸ் எக்ஸ். அப்போ 0 ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் என்னது, 0 ப்ளஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் இஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ். ஸோ இந்த எக்ஸ் இருக்குது, இந்த 2 வெளியில் கொண்டு வந்துடலாம், 1/2 dx. இப்போது இதை வந்து
இன்டகிரேஷன் பை பார்ட்ஸில் பண்ணணும். ஸோ எப்படி பண்ணணும்னா இதை யூன்னு எடுத்துக்கோங்க. ஸோ எக்ஸ் இன்ட்டு டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் இ பவர் மைனஸ் எக்ஸ் வந்து இ பவர் மைனஸ் எக்ஸ் பை மைனஸ் ஒன், அதாவது யூ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. டிவி ஈக்குவல் டு இ பவர் மைனஸ் எக்ஸ். அப்போ டியூ வந்து டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் எக்ஸ் இஸ் ஒன், டிஎக்ஸ் இன்டெகிரல் பண்ணிங்கன்னா v is equal to e power minus x by minus 1 வரும், minus e power minus x. So integral u dv formula என்னது? Integral u dv is equal to uv minus integral v du. So uv என்னது? x into minus e power minus x, அதான் எடுத்துக்க, minus integral v du. v du வந்து minus e power minus x, du வந்து dx. லிமிட் வந்து 0 to infinity. ஸோ இது எப்படி எழுதலாம்னா 1/2 எக்ஸ் இன்ட்டு இ பவர் மைனஸ் எக்ஸு, இங்கே லிமிட்டில் மைனஸ் இருக்குது, மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இன்டெக்ரல் ஆஃப் இ பவர் மைனஸ் எக்ஸ் இஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை மைனஸ் ஒன். லிமிட் வந்து 0 to infinity. ஸோ ஃபஸ்ட்டு அப்பர் லிமிட் இங்கே போடலாம். அப்பர் லிமிட் இங்கே போட்டிங்கன்னா இ பவர் மைனஸ் இன்ஃபினிட்டி பிகம் 0. ஸோ இந்த டேர்ம் 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு இங்கேயும் அப்பர் லிமிட்டில் மைனஸ் இன்ஃபினிட்டி போட்டிங்கன்னா இந்த டேர்ம் 0 ஆகிடும். மைனஸ் லோவர் லிமிட் இந்த இடத்துல எக்ஸில் 0 போட்டிங்கன்னா இந்த டேர்ம் 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு இந்த டேர்மில் வந்து ப்ளஸ் இ பவர் 0 வந்து 1 by minus 1. ஸோ 1 by minus 1 is minus 1, this minus minus become ப்ளஸ்ஸு. அப்போ தரவாக எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிங்கன்னா 1 தான் வரும். ஸோ 1/2 into 1 become 1. ஸோ ஃபைனலாக my integral value is 1/2. ஹென்ஸ் ஆர்டரை சேஞ்ச் பண்ணிவிட்டு integral value find out பண்ணிட்டோம். Thank you students. Have a great day.